ஹாய் ஹலோ குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? மார்னிங் நான் உங்களை பார்த்துட்டு இது மாதிரி ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பேசுகிறேன்னு சொன்னேன். திஸ் இஸ் ஈவினிங். குட் ஈவினிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சந்தோஷமாக நீங்களும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி நான் ஒரு டீச்சர், ஸ்கூலில் டீச் பண்ணுற ஒரு டீச்சர். இப்போ உங்கள் கூட பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். இது புது நியூ சேனல் நாங்கள் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எஸ்டர்டே தான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தேன், நிறைய வியூஸ் இருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. என்னத்துக்காக பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் குட் நியூஸ், நிறைய பேர் நிறைய பேட் நியூஸஸ் இதெல்லாம் நல்லா சொல்கிறாங்க. இது நிறைய விஷயத்தை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஐ தாட் நானும் ஷேர் பண்ணலான்னு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இது மூலமாக நான் உங்களை ரீச் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேபி நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல போகிறேன்றதை யோசித்து, திஸ் இஸ் அவர் லைஃப். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, திஸ் இஸ் அவர் லைஃப், நம்முடைய லைஃப். இந்த லைஃப்பை நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி பயங்கர சந்தோஷமாக நம்ம வாழணும். நம்ம சந்தோஷமாக வாழும் போது நம்ம கஷ்டமாக இருக்கும், நம்ம சந்தோஷமாக கஷ்டங்கள் வரும்போது நம்ம சந்தோஷமாக இல்லைன்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கும். டெய்லி நல்லா சாப்பிடணும், 3 வேளையும் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அது செரிக்கிற மாதிரி நம்ம வேலை செய்யணும். சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல வேலை செய்யணும். நல்லா வேலை செஞ்சுட்டு அப்படி நம்ம இருக்கும்பொழுது நம்மளுடைய எல்லா செல்ஸும் நல்லா வேலை செய்யும். நம்ம சாப்பிட்டுட்டு மட்டும் வேலை செய்யாமல் இருந்தோம்னா அது நமக்கு நம்மளுடைய ஹெல்த்துக்கு நல்லது கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த லைஃப்பை நம்ம போகிற பாதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நல்ல பாதையில் போகிறோமா? நான் ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்கிறேன், பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், ஆஸ் வெல் அஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்கிறேன். பெரியவங்க இருக்காங்க பாருங்கள், வயசானவங்களுக்கும் சொல்கிறேன், சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், உங்களோட ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன், நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த லைஃப்பை நல்ல லைஃப்பை நமக்கு கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி அந்த லைஃப்பை நம்ம நல்லா வாழணும். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, நம்ம நிறைய பேர் டக்குன்னு ஷார்ட் டெம்பர் மாதிரி நம்ம கோவப்பட்டுக்கிறோம். ஷார்ட் டெம்பர் நமக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. மேபி இல்லை, இன்க்ளூடட் மீ, எனக்கும் இருக்குது. ஷார்ட் டெம்பர்னால் என்ன, நம்ம மன வருத்தப்படலாம். அதை உடனே அதுக்கு தகுந்த பதிலை நம்ம கொடுக்குறோம் பாருங்கள், அதுதான் ஷார்ட் டெம்பரு. உடனே கோவப்பட்டு அதை ரியாக்ட் பண்ணுவோம். எல்லாருக்குமே கோவம் வரும். அதை எல்லோரும் பாதி பேர் அடக்கிடுவாங்க, சில பேர் காட்டுவாங்க, சில பேர் வச்சுருந்து பின்னாடி காட்டுவாங்க. சரியா? இதில் எந்த கேட்டகிரி நீங்கள் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம நம்மளோட லைஃப்பை வாழக்கூடாது. நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கும்போது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி நல்ல டிசிஷனாக நம்ம எடுக்கணும். எப்படின்னா, இப்போ ஒரு முடிவு பண்ண போகிறீங்க, ஒரு காரியத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரெஸ் எடுக்க போகும்போது நம்ம அந்த ட்ரெஸ்ஸை 10 முறை பெரட்டி பார்ப்போம். அந்த ட்ரெஸ்ஸை நமக்கு பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிடுவோம். வீட்டுக்கு வந்தோன்னே நம்மளுடைய மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மறுபடியும் இந்த ட்ரெஸ்ஸை நம்ம மாற்றிடலாமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ எக்ஸ்சேஞ்ச் அதில் கொடுத்துருப்பாங்க. 3 days இல்லைனா 1 week இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. பெரிய ஷாப்ஸ்லாம் வாங்கினீங்கன்னா அது மாதிரி நம்ம லைஃபு கிடையாது. நம்ம ஒரு தடவை டெசிஷன் எடுத்துகிட்டு அந்த லைஃபுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா லைஃப் வேறு லைஃப் வாழலாம். ஆனால் அதனால நமக்கு வர கஷ்டங்கள், நஷ்டங்கள், பாதிப்புகள் எல்லாமே ரொம்ப கஷ்டத்துக்குள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா, நம்ம அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் யோசித்தோம்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று காரியம் என்னென்னா, நமக்கு வெல் விஷஸ் இருப்பாங்க. நமக்கு டெசிஷன் எடுக்க தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், குழப்பமாக இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வெல் விஷர்கிட்ட நம்ம கேட்கலாம். நம்ம ஒரு வேளை நம்ம கேட்க முடியலை அப்படின்னா, அந்த விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியாத விஷயங்களாக இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணோம்னா அதுக்கு டைமிங் கொடுக்கணும்.
அந்த டெசர்ட்டுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோம், அது போல் நம்ம லைஃபுக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது நம்ம கொஞ்சம் நேரம் டைமிங் எடுக்கணும். டைமிங் எடுத்தோன்னே அந்த டைமிங்குள்ளேயே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த ஆப்போசிட் கேரக்டர் நம்ம வச்சுக்கலாமா வேணாமா, அவங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாமா வேணாமா, அவங்களோட நம்ம நம்மளுடைய லைஃப் கெரியரை ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை அவங்களோட நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை நம்ம கெரியர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், அந்த அந்த டைம் கொடுக்குறீங்க பாருங்கள், அந்த டைமுக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இதுதான் இன்றைக்கி நான் உங்களோட பேச வந்தேன். மறுபடியும் நாளைக்கு உங்களோட நான் பேசுவேன். எவ்ரிடே ஐம் கோயிங் டு டாக் வித் யூ. இஃப் யூ லைக், ப்ளீஸ் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இது லைஃபுக்கு தேவையானதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட, ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்கிட்ட நம்ம இன் பர்சனாக போய் பேச முடியாது. அப்போ யூடியூப்ஸ் எல்லாருமே பார்க்குறீங்க. ஸோ இது மூலமாக பேசினா உங்களோட நான் ரீச் ஆகலாம். அதனால தான் நான் இந்த டிசிஷன் எடுத்திருக்கேன். நல்லா நைட் சாப்பிடுங்க. ஆல் தி பெஸ்ட். எந்த சின்னதாக ஒரு டக்குன்னு ஒரு கொஞ்சம் டைமிங்கில் நம்ம முடிவு எடுத்து உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய முடிவை உடனே நம்ம கரெக்டாக அந்த முடிவை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. அந்த முடிவுக்காக வெயிட் பண்ணி அது நல்லதா கெட்டதான்னு அதே அனலைஸாக ஆகிறதுக்கு ஜஸ்ட் டைமிங் மட்டும்தான் வேணும். டைமிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமிங்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் நடந்து முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவினிங் ரொம்ப டார்க்காக ஆகிட்டு இருக்குது இப்போது. மேபி அதனால் கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். நான் மாடியில் நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன். சந்தோஷமாக இருங்க. நல்லா சாப்பிடுங்க. நைட்டு நல்லா தூங்குங்க. ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். எந்த பெனிஃபிட்ஸ்க்காகவோ இல்லை வேறு எதுக்காகவும் இந்த காரியத்தை செய்யலை. இன்னும் போக போக நான் உங்கள்கிட்ட ஒவ்வொரு லைஃப் ஸ்டோரி, அதாவது என் லைஃப்பில் நடந்தது, அதை உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன் கட்டாயமாக. அதனால் நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ நான் நினச்சேன், அவங்களும் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேம். அப்படி ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நீங்கள் இதில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்ல முடியாமல் இருப்பாங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, குட் நைட்.